ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியாவில் நடந்த விதவிதமான ஸ்கேம்ஸ் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி பெருசாக சொல்ல வச்சது இதே இந்த கோழி சின்ன வயசுல வச்சது அதே ரெண்டு ஒண்ணு தானே. ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அந்த விவரமா சொல்றாருல. அப்படி இந்தியாவில் நடந்த பல சுவாரஸ்யமான மோசடிகளில் சில முக்கியமான மோசடிகளை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பேலன்ஸ் அறிவு இருக்கலையா உனக்கு? சோதிங்க எழுதிக்கிற. ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு, ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டான். இப்படி 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மத்தியில் 1000 கோடி லட்சம் கோடி அப்படின்னு ஊழல் பண்ணிட்டு சந்தோஷமாக சுற்றுறவங்களை பற்றியும் அவங்களோட மாஸ்டர் மைண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு இன்ஃபோ எக்ஸ்ப்ளோரர் தமிழ். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாரதா குழும நிதி மோசடி. இந்த குழுமம் சிட் ஃபண்ட் அப்படின்ற போர்வையில் போன்சி திட்டம் மூலமாக தான் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை மோசடி பண்ணியிருக்காங்க. போன்சி திட்டம் அப்படின்றது ஒரு நிறுவனம் தங்களோட முதலீட்டாளர்களுக்கு அந்த நிறுவனத்தோட வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை ஷேராக கொடுக்காம அந்த முதலீட்டாளர் இன்னொரு 10 முதலீட்டாளர்களை சேர்த்து விடுறது மூலமாக ஒரு கமிஷன் கொடுக்கும். அடுத்ததாக வந்து அந்த 10 முதலீட்டாளர்கள் இன்னொரு 10 முதலீட்டாளர்களை சேர்த்து விடுறது மூலமாக அவங்களுக்கு கமிஷன் போகும். இதுதான் போன்சி திட்டம். இயர் 2000 ஸ்டார்டிங்கில் தொழிலதிபரான சுதீப்தோ சென் அப்படின்றவர் மேற்கு வங்காளத்தில் இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. 200 தனியார் நிறுவனங்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு நிறுவனம் தான் இந்த சாரதா நிறுவனம். குறைந்த வருமானத்தை கொண்ட சின்ன சின்ன முதலீட்டாளர்களை இலக்காக கொண்ட இந்த நிறுவனம் குறைஞ்ச காலத்தில் அதிக வருமானத்தை கொடுக்கும் அப்படின்ற உறுதி அளித்ததுனால கொஞ்ச காலத்திலேயே இந்த நிறுவனம் ரொம்பவே பிரபலமாச்சு. இந்த குழுமம் இப்போது எப்படியெல்லாம் மோசடி பண்ணாங்கன்றதை பற்றி பார்ப்போம். மற்ற நிறுவனங்கள் மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணாமல் அதுக்கு பதிலாக கலாச்சார நிகழ்வுகளுக்கு நாங்கள் நிதியுதவி செய்கிறோம், அதாவது மேற்கு வங்காளத்தில் முக்கிய கலாச்சார நிகழ்வான துர்கா பூஜைக்கு நாங்கள் நிதியுதவி செய்கிறோம் அப்படின்னும் பிரபலமான கால்பந்து கிளப்புகளில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் நிறைய முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்காங்க. இவங்களோட ஏஜென்ட்ஸுக்கு 25% வரைக்குமே ஷேர் கொடுத்ததுனால அவங்க எல்லாருமே கண்மூடித்தனமாக இந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு பாடுபட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த நிறுவனம் மேற்கு வங்காளம் மட்டும் இல்லாமல் ஒடிசா, அஸ்ஸாம் அப்படின்னு பல மாநிலங்களுக்கும் விரிவடைஞ்சதுனால இந்த நிறுவனத்துக்கு 1.7 மில்லியன் முதலீட்டாளர்கள் வரைக்குமே இருந்தாங்க. அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுக்கனா, இந்த நிறுவனம் கொஞ்சம் வருஷத்துலேயே 2500 கோடி வரைக்கும் பணத்தை திரட்டுச்சு. 2013 ஏப்ரலில் இவங்களோட போன்சி திட்டம் ஃபெயிலியர் ஆனதுனால இவங்களோட ஏஜென்ட்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இந்த நிறுவனத்துக்கு மேலே வழக்கு பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அரசாங்கமாக இவங்களோட ஊழலை அம்பலப்படுத்துறதுக்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டுச்சு. இந்த ஊழல் தொடர்பாக அமைச்சர்கள் உட்பட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சிபிஐ விசாரணை நடத்துச்சு. இதில் பல தலைவர்கள் இந்த குழுவோட நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த நிறுவனம் அவங்களோட 1.7 மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 8200 கோடி வரைக்குமே மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட நிறுவனரான சுதீப்தோ சென், மேற்கு வங்காளத்தோட போக்குவரத்து துறை அமைச்சரான மதன் மித்ரா, டிஎம்சி எம்பி குணால் கோஷ் மற்றும் பலர் அப்படின்னு இவங்க எல்லாரும் இந்த மோசடியோட முக்கிய குற்றவாளிகளாக இருக்காங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது மோசடிகளுக்கெல்லாம் தாய் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல்களில் ஒன்றான நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல். இந்த ஊழல் 2004 மற்றும் 2009 இடைப்பட்ட காலத்தில் அப்போ ஆட்சியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, அதாவது மன்மோகன் சிங் அவர்களோட தலைமையிலான அரசு, அப்போ இருந்த 216 நிலக்கரி தொகுதிகளில் 194 நிலக்கரி தொகுதிகளை தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட முறையில், அதாவது போட்டி ஏல நடைமுறையில் இல்லாமல் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக ஒதுக்கி இருந்ததா சிஏஜி குற்றச்சாட்டு அறிக்கை ஒன்று வெளிவந்துச்சு. மார்ச் 2012 வெளிவந்த இந்த வரைவு அறிக்கையில் 2004 மற்றும் 2009 காலகட்டத்தில் இருந்த அரசாங்கம் திறமையற்ற முறையில் நிலக்கரி தொகுதிகளை ஒதுக்கியதாக குற்றம் சாட்டி இருந்தது. இந்த நிலக்கரி தொகுதிகளை ஏலத்துக்கு கொண்டு வந்து அதிக விலைக்கு ஏலம் கேட்பவர்களுக்கு இந்த நிலக்கரி தொகுதிகள் வந்து கொடுக்கப்படும். இது மூலமாக அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் வரும். ஆனால் அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கையால் அரசு கருவூலத்துக்கு 1.86 லட்சம் கோடி வரைக்குமே இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா இந்த வரைவு அறிக்கை அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிச்சிருந்தது.
2004 முதல் 2011 வரை 194 நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் விடப்போவது இல்லை அப்படின்ற அரசாங்கத்தோட முடிவால் நாட்டோட வருவாயில் பெரும் தொகையை இழந்துள்ளது அப்படின்னு சிஏஜி சொல்லியிருக்கு. விலை மதிப்பற்ற இயற்கை வளங்களை ஏலம் விடுவதற்கான நடைமுறையை 2006ஆம் ஆண்டளவிலேயே எளிதாக நடைமுறைப்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னும் சிஏஜி சொல்லுது. ஆனால் அரசு அவ்வாறு செய்ய தவறியதுனால எஸ்ஆர் பவர், ஷிண்டால்கோ, டாடா ஸ்டீல், டாடா பவர், ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் உள்ளிட்ட 25 நிறுவனங்கள் போட்டி ஏலத்துக்கு பதிலாக நியமன அடிப்படையில் இந்த நிலக்கரி தொகுதிகளை பெற்றிருக்காங்க. 2012 கோடையில் எதிர்க்கட்சியான பாஜகவோட கோரிக்கையின் பேரில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு உண்மையிலேயே ஊழலில் பாதிக்கப்பட்டதா என்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தியது. இதில் நிலக்கரித்துறையோட முன்னாள் செயலாளரான ஹெச்ஜி குப்தா மற்றும் நிலக்கரி அமைச்சகத்தின் முன்னாள் இணை செயலாளரான கேஎஸ் குரோபா, முகேஷ் குப்தா, ஜார்க்கண்ட் முதல்வரான மதுகோடா இவங்க எல்லாருமே இந்த மோசடியில் முக்கிய குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டார்கள். இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு, நீங்க எல்லாம் பெரிய இடமாடா. அடுத்த ஊழலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது காமன்வெல்த் விளையாட்டு ஊழல். 1930ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்களை ஈடுபடுத்துகிற ஒரு சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டி. 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த விளையாட்டு போட்டிகள் காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பால் நடத்தப்படுது. 2010ஆம் ஆண்டில் புதுடெல்லியில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் 70,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஊழலை காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளின் ஏற்பாட்டு குழு தலைவரான சுரேஷ் கல்மாடி தான் இந்த ஊழலில் ஈடுபட்டு இருந்தார். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த விளையாட்டு போட்டியை நடத்துறதுக்கு மதிப்பிடப்பட்ட தொகையான 70,000 கோடி ரூபாயில் பாதி தொகை மட்டும்தான் இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு செலவிடப்பட்டதாக மதிப்பிடப்பட்டது. அடே பேயில போமா, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. இதனால் விளையாட்டு வீரர்கள் அதிகாரிகளால் ஒதுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளிலிருந்து இழிவான குடியிருப்புகளுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, போக்குவரத்துக்கு அரசாங்கம் ஒரு பேருந்தை வாங்கணும் அப்படின்னா ஒரு பேருந்துக்கு 70 லட்சம் அப்படின்னு அதை கோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட உண்மையான விலை 40 லட்சமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இவர் இந்த ஊழலை பண்ணியிருந்தார். ஸோ சுரேஷ் கல்மாடி மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற எல்லாருக்குமே சதி, மோசடி, கிரிமினல் சதி அப்படின்னு ஊழல் தடுப்பு சட்டத்தின் பல பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது மாதிரி தினசா பல மோசடிகள் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பல மோசடிகளையும் அது எப்படியெல்லாம் பண்ணாங்கன்றதை பற்றியும் நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.